வணக்கம் நண்பர்களே, சற்றுமுன் வெளியான மிக முக்கிய தகவலின்படி ரேஷன் கார்டுக்கு 22 கிலோ கோதுமையுடன் 12 கிலோ அரிசி வழங்கும் திட்டம் போன்ற பல மிகப்பெரிய நலத்திட்டங்கள் அறிமுகப்படுத்த உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. அதாவது அண்மை காலமாக அதிகரித்து வரும் பணவீக்கம், ஊட்டச்சத்து குறைபாடு குறித்த கவலைகளை தணிக்க மத்திய அரசு பெரிய நலத்திட்டத்தை அறிமுகப்படுத்த உள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. தமிழகத்தில் தற்போது குடும்ப அட்டை ஒன்றுக்கு மாதந்தோறும் 20 கிலோ அரிசி இலவசமாக வழங்கப்படுகிறது. இதனால் உணவுக்கு மக்கள் திண்டாடும் சூழல் அறவே ஒழிக்கப்பட்டு இருக்கிறது. இதேபோல ஒரு சூழலை இந்தியா முழுக்க ஏற்படுத்த வேண்டுமானால் கோதுமை சாப்பிடும் மாநிலங்களில் இதேபோன்ற திட்டத்தை செயல்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் மத்திய அரசு இருக்கிறது. எனவே அது தொடர்பான ஆலோசனைகள் உயர்மட்டத்தில் நடக்கின்றன. இது தவிர சமையல் எரிவாயு அடித்தட்டு மக்களுக்கு பெரும் சுமையாக அமைந்திருக்கிறது. எண்ணெய் நிறுவனங்கள் தற்போது குறிப்பிடத்தக்க லாபத்தை ஈட்டி வரும் சூழலில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களுக்கு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான சமையல் எரிவாயு சிலிண்டர்களை இலவசமாக வழங்குவது பற்றி ஆலோசனை நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்தியாவின் பொது விநியோக அமைப்பு வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களுக்கு அடிப்படை உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதில் எப்போதும் முக்கிய பங்காற்றி வருகிறது. அண்மை காலமாக அதிகரித்து வரும் பணவீக்கம், ஊட்டச்சத்து குறைபாடு குறித்த கவலைகளை தணிக்க மத்திய அரசு பெரிய நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்த உள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. புதிதாக பரிந்துரைக்கப்பட்டுள்ள ரேஷன் அட்டை விதிகளின்படி தகுதியுள்ள குடும்பங்கள் இனி 22 கிலோ இலவச கோதுமை, 12 கிலோ இலவச அரிசி இலவசமாகவே பெறலாம் என்பதே அந்த திட்டம். பொருளாதார ரீதியாக பலவீனமான பிரிவினருக்கு நேரடி நிவாரணம் அளித்து உணவு மற்றும் எரிபொருள் பாதுகாப்பை வழங்குவதே இந்த நடவடிக்கையின் முக்கிய நோக்கமாகும். இந்த திட்டத்தின் மூலம் கோடிக்கணக்கான குடும்பங்கள் பயனடைய வாய்ப்புள்ளதால் இது மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த நலத்திட்டங்களில் ஒன்றாக இருக்கப் போகிறது. முந்தைய அமைப்புகளில் மானிய விலையில் மட்டுமே ரேஷன் பொருட்கள் கிடைத்து வந்தன. ஆனால் இப்புதிய திட்டத்தில் குடும்பங்கள் பணம் செலுத்த தேவையில்லை. உணவு தானியங்கள் முழுவதும் இலவசமாக வழங்கப்படும். சமையல் கேஸ் இலவசமாக சேர்க்கப்பட்டிருப்பதுதான் இந்த நலத்திட்டத்தின் நோக்கத்தை மேலும் விரிவுபடுத்துகிறது. கோதுமை, அரிசி மற்றும் LPG ஆகிய மூன்றும் அத்தியாவசிய தேவைகள் என்பதால் ஒருங்கிணைந்த நலத்திட்டத்தை நோக்கி அரசு நகர்வதை காட்டுகிறது. முன்பு பயனாளிகள் நியாய விலை கடைகளில் குறைந்த தொகையை செலுத்தி பொருட்களை வாங்க வேண்டியிருந்தது. புதிய திட்டத்தில் கட்டாய செலவு அகற்றப்பட்டு உள்ளது. உணவு தானியங்களும் எரிவாயுவும் அதிகாரப்பூர்வ வழிகள் மூலம் நேரடியாக இலவசமாக வழங்கப்படும். இது சந்தை விலை சார்பு நிலையையும் பண தேவையையும் குறைக்கும். இப்பலன்களை பெற தனிநபர்கள் செல்லுபடியாகும் ரேஷன் அட்டைகளை வைத்திருக்க வேண்டும். இருப்பினும் அனைத்து ரேஷன் அட்டைகளும் தானாகவே தகுதி பெறாது. வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள குடும்பங்கள், சமூக பொருளாதார ஜாதி கணக்கெடுப்பில் உள்ளவர்கள் மற்றும் குறிப்பிட்ட நலத்திட்டங்களில் ஏற்கனவே உள்ள குடும்பங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். ஆதார் இணைப்புடன் கூடிய பயோமெட்ரிக் சரிபார்ப்பு மூலம் தகுதியான குடும்பங்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு மட்டுமே இலவச ஒதுக்கீடு கிடைப்பதை உறுதி செய்ய இது மிகவும் முக்கியமானதாக இருக்கும். இந்த இலவச திட்டம் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பு, சமூக கண்காணிப்பு மற்றும் நிர்வாக திறன் ஆகியவற்றை சரியாக பயன்படுத்தினால் இந்தியாவின் மிக பாதிக்கப்படக்கூடிய குடும்பங்களின் பசி, ஆரோக்கியம் மற்றும் நிதி நிலைமையை மேம்படுத்தும் யதார்த்தமான வாய்ப்பாக அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தினம்தோறும் தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய குட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மினி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி மக்களே.